இவ்வளவு நேரம் எதிரணியிலிருந்து வந்து பேசியவர்கள் பல பல உதாரணங்களை கொடுத்து எவ்வளவு வாழ்க்கையை எளிமையாக்கி இருக்கிறது பார்த்தீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். நம்ம ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்றதுல ஆரம்பிச்சு படிக்கிறது வரைக்கும் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவது வரைக்கும் அத்தனையும் ரொம்ப வாழ்க்கையை எளிமையாக்கி விட்டது. லைஃபே ரொம்ப ஈஸியா போதுங்க, ரொம்ப எளிமையாக்குதுங்க. இது வரம் இல்லையான்னு நீங்க கேட்டீங்க. உங்களுக்கான பதிலை நான் சொல்லலைங்க. சுதந்திர பயிரை பற்றி பாரதி கேட்கிறார். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோன்னு கேட்கிறார். எதற்கு இந்த சுதந்திரம் என்பது நாங்கள் காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அரும்பெரும் பொருளாக தெரிகிறது தெரியுமா? இது சும்மா கிடைக்கலங்க. இது நாங்கள் தண்ணீர் விட்டு காத்த பயிர் அல்ல, இது எங்கள் கண்ணீரிலும் இரத்தத்திலும் விளைந்த பயிர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு வந்தாதாங்க அது அருமை தெரியும். நீங்க சொன்னீங்களே எல்லாமே ஈஸியா கிடைக்குதுன்னு, பெத்த பிள்ளைங்கிற வார்த்தைக்கு ஒரு அவ்வளவு பெரிய அன்பும் அர்த்தமும் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 10 மாதம் சுமப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஊனையும் உயிரையும் உருக்கி அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தெடுப்பதனால்தான் ஒண்ணுனா தாய்க்கு துடிக்குது, பிள்ளைக்கு ஒண்ணுனா தகப்பனுக்கு துடிக்குது. இந்த உறவுகளை வலுப்படுத்துவது வேதனை சுமந்து அரும்பாடு பெற்றெடுத்து இரவெல்லாம் கண் விழித்து நான் வளர்த்த பிள்ளைங்கிறதுனாலதான். நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா கிடைச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சேட்டை பண்ணா இன்னைக்கு கல்யாணம் பண்ணா நாளை கழிச்சே பிள்ளை ஒண்ணு சுலபமா வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கும்னு இருக்கட்டும். சேட்டை பண்ற பிள்ளைய அம்மாவே தூக்கி லாரி கடியில போட்டுருவா. இந்த பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்க, இவன் போட்டோம், இதுதான் சும்மா கிடைக்குமே, சுலபமா கிடைக்குமே, அதனால நல்லதா ஒரு பிள்ளை நாளைக்கே பெத்துக்கலாம்னு நினைப்பாங்க. சும்மா கிடைச்சா சுலபமா கிடைச்சா சும்மா கிடைக்கிற எதுக்குமே மரியாதை கிடையாதுங்க. அதுதான் இன்னைய வாழ்க்கை முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது.